الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين ولا يزيد الظالمين إلا خسارة صدق الله العظيم عن أبي أمامة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم اقرأوا القرآن فإنه يأتي يوم القيامة شفيعا لأصحابه رواه البخاري ومسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் பெயரால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லனாம் அல்லாஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் எம் உயிரிலும் மேலான அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முத்தகீன்கள், நல்லோர்கள் நம் அத்தனை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் மக்ஃபிரத்தும் உண்டாவதாக வேண்டியதன் பின்னால் புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையில் வீற்றிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தக்வாதாரிகளே, அல்லாஹு தஆலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவிருக்கின்றானோ அவனுடைய ஏவல்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எந்த விடயங்களிலிருந்து முழுமையாக நம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அல்லாஹு தஆலா எம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ அவ்வாறான தீய விடயங்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு முதலாவதாக இவ்வடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கு வசியத்தென்னும் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தல்வானாக, எம் பாவங்களை மன்னித்தல்வானாக. உன்னதமான அவனுடைய மஸ்ஜிதில் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்ததை போன்று நாளை சுவர்க்கத்திலும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஒன்று சேர்த்தல்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, மாதங்களுள் கண்ணியங்கள் மாண்புகள் நிறைந்த ஒரு துல்கஅதாவுடைய மாதத்தை மீண்டும் நாங்கள் அடைந்திருக்கின்றோம். கண்ணியமான 4 மாதங்களுள் துல்கஅதாவுடைய மாதமும் ஒரு மாதமாகும். இது உலகளாவிய ரீதியில இருந்து அல்லாஹுடைய கஅபாவை முன்னோக்கி புனிதமான இறுதி கடமையான ஹஜ்ஜுடைய கடமையை ஹாஜிகள் நிறைவேற்றுவதற்காக இஹ்ராம் அணிந்த நிலையில் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்கின்ற தல்பியா முழக்கத்தோடு மக்காவை நோக்கி புறப்படுகின்ற ஒரு துல்கஅதாவுடைய மாதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம்.
அல்லாஹு தஆலா இந்த மனித சமுதாயத்தை படைத்து அவர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக 4 வேதங்களை அல்லாஹ் இறக்கி வைத்தான். அந்த 4 வேதங்களாவன தௌராத், ஜபூர், இன்ஜீல், ஃபுர்கான். ஃபுர்கான் என்பது நம்முடைய கைகளிலே நாங்கள் சுமந்திருக்கின்ற அல் குர்ஆன். இந்த 4 வேதங்களையும் அல்லாஹ் இறக்குவதற்கு தெரிவு செய்த மாதம் ரமலானுடைய மாதமாகும். 4 வேதங்களையும் சிரேஷ்டமிக்க விசேடமான 4 நபிமார்களுக்கு அல்லாஹ் இறக்கி வைத்தான். இறுதி வேதம் பரிசுத்தமான அல் குர்ஆன் அல்லாஹுடைய இறுதி நபி அல்லாஹுடைய ஹபீப் எம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரமலானுடைய மாதத்தில் இறக்கி அருளப்பட்டது. அது 6666 வசனங்களை ஆயத்துக்களை கொண்டது. 114 அத்தியாயங்கள் சூறாக்களை கொண்டது. இந்த சூரா அல் குர்ஆனில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சூறாக்களாக சில சூறாக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு இனம் காட்டி அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். அல் குர்ஆனுடைய சிறப்புகள் மாண்புகள் பற்றி அதிகமான ஹதீஸ்கள் மூலமாக இந்த உம்மத்தினருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி இருக்கிறார்கள். ഖൈറുകും மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லம. உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? குர்ஆனை தானும் கற்று மற்றவர்களுக்கும் அதை கற்றுக் கொடுக்கிறாரே, அவர் உங்களிலே மிக மிக சிறந்தவர் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இக்ராஉல் குர்ஆன் ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லிஅஸ்ஹாபி. அல் குர்ஆனை அதிகமாக நீங்கள் ஓதி வாருங்கள். நாளை மஹ்ஷர் மைதானத்தில் யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத அந்த மஹ்ஷர் பெருவழியில் நீங்கள் ஓதிய குர்ஆன் அல்லாஹ்விடத்திலே ஷஃபாஅத் செய்யும், உங்களுக்காக மன்றாடும். அல்லாஹு தஆலா அந்த மன்றாட்டத்தை ஏற்று அவனுக்கு அந்த சுவர்க்கத்தினுடைய பாக்கியத்தை கொடுப்பான். அதனால் அல் குர்ஆனை அதிகமாக ஓதி வாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல் குர்ஆனில் இருக்கின்ற மிக நீளமான சூறாக்கள் ஒன்று சூரா அல் பக்ரா. இந்த சூரா பக்ராவை எந்த வீட்டிலே, எந்த கடையிலே, எந்த வியாபார ஸ்தலத்திலே, எந்த இடத்திலே ஒருவர் அதை ஓதுகின்றாரோ ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து அல்லாஹ் அவர்களையும் பாதுகாப்பான், அந்த இடத்தையும் பாதுகாப்பான். வறுமையிலிருந்து அல்லாஹு தஆலா அந்த மனிதர்களை பாதுகாப்பான். ஷைத்தானுடைய தீங்குகளில் இருந்து, ஜின்களுடைய ஊசலாட்டங்களிலிருந்து அல்லாஹு தஆலா பாதுகாப்பான். பல சூறாக்கள் உண்டு. இந்த சூரா பக்ராவுடைய சிறப்பம்சங்களை நபிகளால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அதே போன்று 114 சூறாக்களில் முதலாவது சூறாவாக இருப்பது உம்முல் கிதாப், அந்த குர்ஆனுடைய தாய் என்ற சிறப்பு பெயரை பெற்ற சூரா சூரா அல் ஃபாத்திஹா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், பருவ வயதை அடைந்த ஒரு ஆணும் பெண்ணும் தன்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் தொழுவதை அல்லாஹ் ஃபர்லாக்கி வைத்திருக்கின்றான். மன் தரக்க ஸலாத முத்தஅம்மிதன் ஃபகத் கஃபர். தொழுகைக்குரிய நேரம் வந்தும் தொழாமல் அந்த நேரத்தை கடத்தி விட்டவன் காஃபிராகி விட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். காஃபிர் என்றால் யார்? நாம் யாரை காஃபிர் என்று சொல்லுகிறோம்? அந்த காஃபிர் எம்முடைய வீட்டிலும் இருக்கலாம் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு உணர்த்துகிறது. என்னுடைய பிள்ளை இன்றைய நாளினுடைய சுபகினுடைய தொழுகையை தொழாத நிலையிலே காலையிலே கண்விழித்திருக்கிறான். அவனுக்கு 18 வயது என்றால் அவன் காஃபிரான ஒருவனாக காலையிலே கண்விழித்திருக்கின்றான். என்னுடைய மனைவி இன்று காலையிலே சுபகு தொழாத நிலையிலே காலையிலே கண்விழித்திருக்கிறாள், அவள் காஃபிருடைய நிலையிலே இருக்கிறார். அல்லாஹ்வுடைய நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தரக்க ஸலாத முத்தஅம்மிதன் ஃபகத் கஃபர். தொழுகைக்குரிய நேரம் வந்தும் வேண்டுமென்றே அந்த தொழுகையில் அலட்சியமாக இருக்கிறான், பொடுபோக்காக இருக்கிறான், அந்த தொழுகையை விட்டு விட்டான், எக்காரணமும் இல்லை, அந்த மனிதன் காஃபிராகி விட்டான். ஆக 7 வயது முதல் தொழுகை ஆரம்பித்தால் ஒரு மனிதனுடைய இறுதி மூச்சு வரைக்கும் அந்த தொழுகையை நிறைவேற்றுவதை அல்லாஹ் ஃபர்லாக கடமையாக்கி வைத்திருக்கின்றான். ஒவ்வொரு தொழுகையும் அல்லாஹ்விடத்திலே கபூல் செய்யப்பட வேண்டும் என்றால் அந்த தொழுகையிலே 5 ஃபர்லுகளான ஓதல்கள் ஓதப்பட வேண்டும்.
அந்த 5 ஃபர்லான ஓதல்களும் ஓதுவதை ஃபர்லாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தினார்கள். தொழுகையில் ஓத வேண்டிய ஃபர்லான ஓதல்களாவன. முதலாவது தக்பீரத்துல் இஹ்ராம், ஆரம்ப தக்பீர் அல்லாஹு அக்பர் என்று வாயால் சொல்லுவது ஃபர்த். தொழுகையில் ஓத வேண்டிய இரண்டாவது ஃபர்த் சூரா ஃபாத்திஹாவை பிஸ்மியுடன் ஓதுவது ஃபர்த். தொழுகையில் ஓத வேண்டிய மூன்றாவது ஃபர்த் இது இறுதி அத்தஹியாத்தை கரெக்டாக முறையாக ஓதிக்கொள்ள வேண்டும். அத்தஹியா தெரியாத ஒருவர் 50 வருடங்கள் 60 வருடங்களாக தொழுகிறார் என்றால் அவருடைய தொழுகை அவருடைய தலைக்கு மேலால் கூட உயர்த்தப்பட மாட்டாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சில மனிதர்கள் 60 வருடங்களாக தொழுகிறார்கள், ஒரு தொழுகை கூட அவருடைய தலைக்கு மேலால் உயர்த்தப்படுவதில்லை என்று சொன்னார்கள். ஏன்? ஓத வேண்டிய ஓதல்களை ஓதாமல் வெறுமனே சில செயல்கள் அசைவுகள் மாத்திரமே இடம்பெறுகிறது. ருக்குஐ முறையாக செய்தால் சுஜூதை முறையாக செய்ய மாட்டார், சுஜூதை முறையாக செய்தால் ருக்குஐ முறையாக செய்ய மாட்டார். ஓத வேண்டிய ஃபர்லான சூரா ஃபாத்திஹாவை முறையாக கரெக்டாக ஓத மாட்டார். இதனால் அவருடைய தொழுகை 60 வருடங்களாக தொழுது கொண்டிருப்பார், அவருடைய ஒரு தொழுகை கூட ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தொழுகையில் ஓத வேண்டிய ஃபர்லான மூன்றாவது ஓதல் இறுதி அத்தஹியாத்தை முறையாக ஓதிக்கொள்ள வேண்டும். நான்காவது ஃபர்தான ஓதல் அந்த இறுதி அத்தஹியாத்தில் எம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மத் என்று ஸலவாத்து சொல்ல வேண்டும். இது ஸலவாத்து சொல்லுவது ஃபர்த். தொழுகையில் ஓத வேண்டிய 5வது ஃபர்லான ஓதல் வலப்பக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று வாயால ஒவ்வொருவரும் சொல்லுவது ஃபர்லாகும். ஆக மொத்தத்தில் ஒரு மனிதனுடைய 7 வயது முதல் அவன் இறுதி மூச்சை அவன் எட்டுகின்ற வரைக்கும் தொழுவது அவன் மீது கடமை. தொழுகை விடுவதற்கு யாருக்கும் சலுகை கிடையாது. ஆனால் இதை ஆழமாக நான் பேசுவதற்கு இங்கே நேரம் எடுக்கவில்லை. தொழக்கூடிய மனிதர்கள் இந்த 5 ஃபர்லான ஓதல்களிலும் கவனம் செலுத்த வேண்டும். இந்த ஃபர்லான 5 ஓதல்களும் தொழுகையாளிகள் மீது கட்டாயமாகும். இந்த 5 ஃபர்லான ஓதல்களையும் ஓதுகிற போது அவருடைய தொழுகை அல்லாஹ்விடத்திலே பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்ளப்படும். நான் இங்கே பேச வந்த விடயம், அல் குர்ஆனுடைய தாய் என்ற பெயரை பெற்றது சூரா அல் ஃபாத்திஹா. 7 ஆயத்துக்களை உடைய சூரா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக விருப்பமான ஒரு சூரா. நோயாளிகள் நோய்க்காக குணமடைவதற்காக தனக்கு நிவாரணத்திற்காக ஓதி நம் முன் வாழ்ந்த சஹாபாக்கள், நல்லோர்கள், சலஃபு சாலிஹீன்கள் அந்த சூறாவை மாத்திரமே தங்களுடைய உள்ளத்திற்கும் தங்களுடைய உடலுக்கும் தேவையான நோய்களுக்கான நிவாரணமாக பயன்படுத்திய ஒரு சூறா ஒன்று அல் குர்ஆனில் இருக்குமையாக இருந்தால் அது சூரா ஃபாத்திஹா தான். ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ சூரா ஃபாத்திஹா தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. எல்லா மனித உள்ளங்களிலும், இஸ்லாமியர்களுடைய உள்ளங்களிலும் சூரா ஃபாத்திஹா ஆழமாக அது பதிந்திருக்கிறது. அதை ஓத தெரியாமல் அதனை அப்படியே மூடி மறைத்துக் கொண்டு நாம் பத்திரமாக பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, 7 வசனங்கள். அதனுடைய கருத்துக்கள் புரிந்து ஓதுகிறோமா இல்லையா என்பது 2வது கேள்வி. ஒரு நாள் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களை மதீனாவிலே சந்திக்கிறார்கள். அந்த சஹாபாக்கள் நீண்ட தூர பயணத்தை முடித்துவிட்டு மதீனாவுக்கு திரும்பி வருகின்ற போது ஒரு நாள் இரவு ஒரு ஊரிலே தங்க வேண்டி ஏற்படுகிறது. அந்த ஊர் தலைவரிடத்தில் சென்று அனுமதி கேட்கிறார்கள். இன்று இரவு உங்களுடைய ஊரிலே நாங்கள் கூடாரமிட்டு தங்கிக் கொள்கிறோம், காலை நேரத்திலே ஊரை விட்டு நாங்கள் புறப்பட்டு விடுவோம், உங்கள் ஊரிலே இன்று இரவு தங்கிக் கொள்வதற்கு எங்களுக்கு அனுமதி தருவீர்களா? அந்த ஊர் மக்களும் ஊர் தலைவரும் தங்குவதற்கு, வெளியூர் மக்கள் தங்குவதற்கு அனுமதியை மறுத்து விட்டார்கள். ஊருக்கு வெளியே சென்று தங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். சஹாபாக்கள் ஊரை விட்டு சென்று அந்த ஊரினுடைய எல்லையிலே ஓரிடத்திலே கூடாரமிட்டார்கள். அன்று இரவு அன்ற இடத்திலே தங்கிக் கொண்டு
பிரயாண களைப்பினால் எல்லா சஹாபாக்களும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறார்கள். நடுநிசை நேரம் அந்த ஊர் தலைவனுடைய ஊழியன் ஓடோடி வந்து அந்த சஹாபாக்களில் ஒருவரை தட்டி எழுப்பி, உங்களிலே வைத்தியம் பார்க்கக்கூடிய வைத்தியர் யாரேனும் இருக்கிறீர்களா? ஏன், என்ன விடயம்? பதட்டத்தோடு ஓடி வந்த மனிதர் சொன்னார், எங்களுடைய ஊரினுடைய தலைவருடைய காலிலே ஒரு தேள் அல்லது ஒரு பாம்பு, ஒரு விஷஜந்து ஒன்று தீண்டி விட்டது. அதனால் அவருடைய உயிர் போகின்ற அளவுக்கு வலியினால் துடித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய உயிரை காப்பாற்ற வேண்டும். உங்களிலே யாரேனும் வைத்தியம் பார்க்கக்கூடியவர்கள் இருந்தால் வாருங்கள், நீங்கள் கேட்கின்ற பணத்தை, சன்மானத்தை நாங்கள் தருகிறோம். அதிலிருந்த ஒரு சஹாபி எழுந்தார், வாருங்கள் செல்வோம். பாம்பு, தேள் அல்லது கொத்திய அந்த விஷஜந்து கொத்திய மனிதருக்கு அருகாமையில் சென்று சில ஆயத்துக்களை ஓதினார். அவருடைய எச்சிலை எடுத்து தடவினார். அந்த பாம்பு கொத்திய இடத்திலே தடவி விட்டு வந்து விட்டார். இது ஏனைய சஹாபாக்களுக்கு தெரியாது. மறுநாள் காலை சுபஹ தொழுகையை முடித்த சஹாபாக்கள் மதீனாவுக்கு திரும்பி செல்லுவதற்காக தங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்க முயற்சிக்கின்ற போது ஊர் மக்கள் எல்லாம் பெரும் பெரும் பட்டாளங்களோடு இந்த வழிப்போக்கர்களை சந்திப்பதற்காக பெரும் பெரும் நன்கொடைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு, ஆடுகளையும் ஒட்டகங்களையும் எடுத்துக்கொண்டு ஓடி வந்து இவர்களை முற்றுகையிட்டுக் கொண்டார்கள். சஹாபாக்களுக்கு பயத்தோடு சேர்ந்த ஆச்சரியம், ஏதோ ஒரு விபரீதம் நடந்துவிட்டது, எங்களுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று எல்லா சஹாபாக்களும் பயந்து போனார்கள். வந்த மனிதர்கள் சொன்னார்கள், பயப்பட வேண்டாம், நேற்றிரவு எங்களுடைய தலைவர், கூரின் தலைவருக்கு தேள் கொட்டியதனால் அவருடைய உயிரை உங்களில் ஒருவர் வந்து வைத்தியம் செய்து அவர் காப்பாற்றி விட்டார். அதற்காக உங்களுக்கு நன்றி கடன் செலுத்துவதற்காக நாம் ஊரே சேர்ந்து வந்திருக்கிறோம். கொண்டு வந்திருக்கின்ற இந்த ஆடுகளும் ஒட்டகங்களும் சன்மானங்களும் உங்களுக்கு தருவதற்காக நாம் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறோம். இவைகளை எல்லாம் நீங்கள் மறுக்க கூடாது, மனமு வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அத்தனையும் கொடுத்த போது சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். யார் நேற்றிரவு தேள் கொட்டிய மனிதனுக்கு சென்று வைத்தியம் பார்த்தது? ரகசியமாக இருக்கிறது. சஹாபாக்கள் வறுமையோடு, ஏழ்மையோடு, பட்டினியோடு சென்றவர்கள். அந்த ஆட்டில் சிலவற்றை எடுத்தார்கள், பிஸ்மில்லா சொல்லி குர்பான் செய்தார்கள். அவருடைய பயணத்திலே அதனை நன்றாக அறுத்தார்கள், சமைத்தார்கள், புசித்து அவர்கள் உண்டு விட்டு மதீனாவுக்கு சென்று அடைகிறார்கள். நடந்த விடயத்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி சென்று சொன்னார், இப்படியெல்லாம் நடந்தது நபியே நாயகமே. அவர்கள் தந்த ஆட்டில் சிலவற்றை நாம் அறுத்து சாப்பிட்டு விட்டோம் பசியினால். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி யார் என்று கேட்டபோது அந்த சஹாபி ஒன்றை இனம் காட்டினார்கள். அந்த சஹாபியை அழைத்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அப்படி என்ன ஓதி பார்த்து அந்த விஷஜந்து கொட்டிய மனிதனை காப்பாற்றினீர்கள்? நீங்கள் ஓதிய ஓதல் என்ன? அந்த சஹாபி சொன்னார், நபியே நாயகமே, அல் குர்ஆனுடைய தாய் என்ற பெயரை பெற்றிருக்கிற சூரா ஃபாத்திஹாவை தான் ஓதினேன், வேறு ஒன்றும் ஓதவில்லை. அஊது பிஸ்மி கூறி சூரா ஃபாத்திஹாவை ஓதினேன். என்னுடைய எச்சிலை எடுத்து அவருடைய கொத்திய இடத்திலே நான் என்னுடைய விரலினால் தடவினேன். அல்லாஹு தஆலா அவருக்கு ஷிஃபாவை, ஆரோக்கியத்தை கொடுத்தான். நான் வந்து விட்டேன் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சூரா ஃபாத்திஹா வெறுமனே நன்மைகளை தரக்கூடியது ஒன்று மட்டுமல்ல, உங்கள் உள்ளத்திற்கும் உங்களுடைய உடலிலே ஏற்பட்ட நோய்களுக்கும் மருந்து அதிலே இருக்கிறது என்று சொன்னதாக சஹீஹ் முஸ்லிமில் இந்த ஹதீஸ் வரலாற்று சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, தொழுகையிலே சூரா ஃபாத்திஹா ஓதுவது ஃபர்துதான், இல்லை என்றால் தொழுகை சேராது. ஜனாசா தொழுகையிலே சூரா ஃபாத்திஹா ஓதுவது ஃபர்துதான், இல்லை என்றால் ஜனாசா தொழுகை சேராது. அது மாத்திரமல்ல, யார் ஒருவருக்கு மனநோய் இருக்கிறதோ, உளநோய் இருக்கிறதோ, தீராத நோய்களினால் மனிதன் கஷ்டத்திலும் துன்பத்திலும் வலியுடனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ, வைத்தியர்களிடத்திலே சென்று மாத்திரைகளை, குளிசைகளை, மருந்துகளை வாங்கி வாங்கி குடித்துக் கொண்டிருக்கிறானோ, அதற்கு ஒரு முடிவில்லாத தொடராக வாங்கி குடித்துக் கொண்டிருக்கிறானோ, நம்பிக்கையோடு, யகீனோடு இதனை ஓதி அவனுடைய உடலிலும் முகத்திலும் வலியுள்ள இடத்திலும் அவன் தடவிக்கொள்ளுகிற போது நிச்சயமாக அந்த மனிதருக்கு அந்த சஹாபி ஓதி பார்த்ததன் மூலமாக கிடைத்த நிவாரணத்தை அதை ரப் உங்களுக்கும் எங்களுக்கும் தருவதற்கு தயாராகி இருக்கிறான். ஒரு நாள் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக யகீனன் ஸாதிகா.
யா அல்லாஹ், பரிபூரணமான உறுதியான நம்பிக்கை, உண்மையான யகீனை நான் உன்னிடத்திலே கேட்கிறேன் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டார்கள். வலிசானன் ذاكرா, உன்னை ذிக்ர் செய்யக்கூடிய நாவாக என்னுடைய நாவை தருவாயாக என்று கேட்டார்கள். வகல்பன் ஷாக்கிரா, இறைவா என் வாழ்க்கையில் நீ தந்திருக்கிற நிஅமத்துக்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாவாக மனிதனாக இந்த பூமியிலே வாழ வைப்பாயாக, நன்றி கெட்டவனுடைய கூட்டத்திலே என்னை பாதுகாப்பாயா. அந்த துஆக்களில் ஒன்று என்ன? யகீனன் சாதிகா, உண்மையான உறுதியான நம்பிக்கை, யகீன் என்னுடைய கல்பிலே வர வேண்டும். எங்களுடைய கைகளிலே குர்ஆன் இருக்கிறதா இல்லையா? எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே குர்ஆனுடைய இல்ம் இருக்கிறதா இல்லையா? சொல்ல போனால் நம் முதியவர்களை விட இன்றைய சிறார்கள், இளவயது சிறார்கள் அதிகமாக மதரசாக்களுக்கு செல்லுகிறார்கள், மக்தபுகளுக்கு செல்லுகிறார்கள். குர்ஆனில் அதிகமான பகுதிகளை அவருடைய பிஞ்சு உள்ளங்களிலே மனனம் செய்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய உள்ளங்களிலே இருக்கின்ற குர்ஆனை எந்த சந்தர்ப்பத்தில், எந்த நேரத்தில், எதற்காக அதை நாம் பயன்படுத்த வேண்டும் என்பது தெரியாதவர்களாக இளைய சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு கசப்பான உண்மையாகும். தொழுகையில் ஓதுவதைப் போல, ஜனாசா தொழுகையிலே ஓதுவதைப் போல எந்த ஒன்றை ஆரம்பிப்பதற்கு முன்னால் சூரா ஃபாத்திஹா படிக்கக்கூடிய மாணவர்களாகிய உங்களை பார்த்து சொல்லுகிறேன். பாடசாலைக்கு சென்றீர்களா, மதரசாவுக்கு சென்றீர்களா, புத்தகத்தையும் கிதாபையும் திறந்து படிப்பதற்கு முன்னால், ஒரு பாடத்தை எழுவதற்கு முன்னால் அஊது பிஸ்மி சொல்லி சூரா ஃபாத்திஹாவோடு அன்றைய கல்வியை, பாடத்தை, இல்மை ஆரம்பியுங்கள். அதில் அல்லாஹு தஆலா நீங்கள் விளங்காத பாடங்களை விளங்க வைப்பான், புரியாத பாடங்களையும் புரிய வைப்பான். நல்ல நினைவாற்றலையும் அல்லாஹ் தந்து அல்லாஹ் உங்களை எங்கே வாழ வைக்க வேண்டுமோ சமூக அந்தஸ்தோடு உங்களுடைய எதிர்காலத்தை அல்லாஹ் பிரகாசமாக்கி வைப்பான். சூரா ஃபாத்திஹா. ஒரு கடையில வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரியாக இருக்கிறீர்களா? உங்களுடைய வியாபார ஸ்தலத்துக்கு சென்று இந்த சூரா ஃபாத்திஹாவோடு உங்களுடைய வியாபாரத்தை ஆரம்பியுங்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉ வர்ரஹ்மா. அல் குர்ஆன் உங்களுக்கு ரஹ்மத்தாகவும் நான் இறக்கி வைத்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அது. இரண்டாவது ஷிஃபா, நோயாளிகளுக்கு மருந்தும் அதிலே இருக்கிறது அல்லாஹு தஆலா சொல்லி காட்டிவிட்டு, யாருக்கு தெரியுமா? லில் முஃமினீன், மூமின்களுக்கு தான் இந்த இது குர்ஆன் ரஹ்மத்தாக இருக்கும், முனாஃபிகீன்களுக்கு அல்ல. முனாஃபிகீன்களான நயவஞ்சகர்கள் குர்ஆனில் இருந்து தூரமாகுவார்கள். அவர்கள் ஓதுவதற்கு குர்ஆனை வெறுப்பார்கள், அல்லது ஓதுவார்கள் சந்தர்ப்பத்திற்கு மாத்திரம் ஓதிக்கொள்ளுவார்கள். சந்தர்ப்பவாதிகள் யார்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரமலானுடைய காலத்தில் மாத்திரம் குர்ஆனை திறந்து ஓதக்கூடியவர்களும் இதில் வருவார்களோ என்று சிந்திக்க தோன்றுகிறது. சூரத்து தீன் வத்தீனி வஸ்ஸைத்தூன் வதூரி சீனீன் என்ற சூராவில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதனை ரொம்ப அழகாக நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா இந்த மனித படைப்பை பார்த்து அல் குர்ஆனில் அல்லாஹ் புகழ்ந்து சொல்லுகிறான். கோடான கோடி படைப்பினங்களில் மனிதனை நான் ரொம்ப அழகாக படைத்திருக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் அடுத்த ஆயத்திலே சொல்லுகிறான், சும்ம ரதத்னாஹு அஸ்ஃபல சாஃபிலீன், அந்த மனிதனுடைய நிலையை தலைகீழாக நாம் புரட்டி விடுவோம், அவனை கேவலப்படுத்தி விடுவோம். யாராலும் அவனை உயர்த்தி விட முடியாது. கீழே தள்ளிய ஒருவனை யாராலும் காப்பாற்ற முடியாது. கேவலப்படுத்திய ஒருவனை யாராலும் கண்ணியப்படுத்த முடியாது. மனிதனுடைய நிலையை நான் தலைகீழாக புரட்டி விடுவேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். இந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், யார் ஒருவருடைய வாழ்க்கையில் கடைசி வாழ்க்கையின் முதியோர் பருவத்தை அடைந்து வயோதிப நிலையை ஒருவர் அடைகிறார், 78 வயதாக இருக்கலாம், 80 வயதாக இருக்கலாம், நினைவாற்றல் இல்லாமல் ஆகிவிடும், மறதி ஏற்படும். எழுந்து நடந்து சென்று மலசலம் கூடம் சென்று அவருடைய தேவையை, இயற்கையான தேவையை நிறைவேற்றிக் கொள்ள முடியாத பருவம். இருந்த இடத்திலேயே எச்சிலை துப்புவார், காரி துப்புவார், நஜீஸ்களோடு புரண்டு வாழ்ந்து கொண்டிருப்பார் ஒரு மனிதர், ஒரு வயோதிபர். அது அந்த வயோதிபத்துக்கு கிடைக்கின்ற ஒரு நோய். அது அவராக விரும்பி எடுத்துக் கொண்டு வந்தது அல்ல. அல்லாஹ் நாடியவர்களுக்கு அந்த வயோதிபத்தை கொடுப்பான்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐங்கால ஃபர்லான தொழுகைக்கு பின்னால் ஒரு துஆவை 5 நேரமும் ஓதுவார்கள். என்ன துஆ அது? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் உரத்த இலா அர்தலில் உமர். யா அல்லாஹ், நீண்ட நெடிய ஆயுளை என் வாழ்க்கையில் தந்து என்னுடைய நிலைமை தலைகீழாக புரட்டப்பட்டு நான் ஒரு சிறு பிள்ளையாக வாழ்கின்ற நிலையிலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக. 80 வயதாக இருக்கும் 8 மாத பிள்ளை செய்கிற வேலை அவர் செய்து கொண்டிருப்பார். மனைவியாக இருந்தாலும் எத்தனை நாளைக்குத்தான் அவள் பொறுமையோடு கணவனுக்கு காரியமாற்றுவாள்? தான் பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் எத்தனை நாட்களுக்குத்தான் பிள்ளைகள் முகம் சுளிக்காமல் தந்தையை கவனிப்பார்கள், தாயை கவனிக்க போகிறார்கள். இந்த நிலையிலிருந்து அல்லாஹு தஆலாவிடத்திலே பாதுகாப்பு தேடினார்கள். எம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளில் ஒரு தடவை அல்ல, ஒரு நாளையிலே 5 நேர ஃபர்லான தொழுகைகளை தொழுது முடித்து சலாம் கொடுத்ததோடு உடனே அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் உரத்த இலா அர்தலில் உமர். நீண்ட நெடிய ஆயுளை தந்து உலக வாழ்க்கையில் என்னை குடும்பத்திலும் சமூகத்திலும் ஊரிலும் கேவலப்படுத்துகின்ற நிலையிலிருந்து ரப்பே ரஹ்மானை உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அந்த ஹபீபை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் பாதுகாத்தான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ கேட்டார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், யார் ஒருவர் ஒவ்வொரு நாளும் குர்ஆன் ஓதுவதையே தன் வாழ்க்கையில் பழக்கமாக்கி கொண்டாரோ, ரமலானில் மாத்திரமல்ல எல்லா நாளும் அவருடைய கண்கள் குர்ஆனை பார்ப்பதிலேயே இன்பம் கண்டிருக்கும், குர்ஆன் ஓதுவதிலேயே அவருடைய சப்தத்தை அவர் உயர்த்தி கொண்டே இருப்பார், வீணான பேச்சுக்கள் பேசுவதிலிருந்து தன்னுடைய நாவை பாதுகாத்துக் கொள்வார், எந்த நாளும் எந்நேரமும் குர்ஆன் ஓதுவதிலேயே அவர் இன்பம் கண்டிருப்பார். இந்த மனிதனை இவ்வாறான இழி நிலையிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான் என்று சொன்னார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஃமின்களுக்கு இந்த குர்ஆன் ஒரு அருமருந்து என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். முஃமின்களுக்கு இந்த அல் குர்ஆன் ஒரு ரஹ்மத்தாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். வயஷ்வி சுதூர கௌமின் முஃமினீன், முஃமின்களுடைய உள நோய்களையும் போக்கக்கூடிய அளவுக்கு இந்த அல் குர்ஆனிலே மருந்து இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். இன்று உள நோய் தான் அதிகமாக இருக்கிறது. வைத்தியரிடத்தில் எத்தனை பல ரிப்போர்ட்டுகளோடு போய் சென்றாலும் போய் பார்த்தாலும் பணம் போன அளவுக்கு அவரிடத்திலிருந்து மருந்துகள் எங்களுக்கு தீர்வாக கிடைக்கிறதா? கண்ணியத்திற்குரியவர்களே, எத்தனை பல மனநோயாளிகளோடு நாம் நாளாந்த வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வியாபாரம் செய்கிறோம், பழகுகின்றோம், நிம்மதி இல்லாத வாழ்க்கை. பொறாமை என்பது ஒரு மனநோய், மற்றவர்களுடைய குறைகளை தேடுவது அது ஒரு மனநோய். எந்த ஒன்றை பார்த்தாலும் அது எனக்கு கிடைக்கவில்லையா, அதை பார்க்கிற போது உள்ளமும் உடலும் எரிகிறதா, இது ஒரு மனநோய். நிஃபாக்தனமாக நடக்கின்றோமா, இது ஒரு மனநோய். உடலுக்கு காய்ச்சல் என்றால் வைத்தியரிடத்திலே மருந்தெடுத்து அதற்காக சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம். உள்ளத்தில் இருக்கின்ற நோய்க்கு எங்கே மருந்தெடுப்பது? கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சொல்லுகின்றான், மனிதன் என்றால் இவைகளெல்லாம் வரத்தான் செய்யும். பொறாமை வரும், அதே நேரத்தில் திமிர் என்ற ஆணவம் வரத்தான் செய்யும், நிஃபாக் என்கின்ற நயவஞ்சகம் இருக்கும், அதே போல மற்றவர்களை பற்றி புறம் பேசுகின்ற தன்மை இருக்கும். அதற்காக முஃமின்களை பாதுகாப்பதற்கு அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வயஷ்வி சுதூர கௌமின் முஃமினீன், முஃமின்களுடைய உள்ளத்திற்கான உள ஆரோக்கியத்திலும் உள்ளத்தில் இருக்கின்ற மனநோய்க்கு ஷிஃபாவாக அல் குர்ஆனை நாம் வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு நோயாளியாக இருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தார்கள், வைதா மரில்து வஹுவ யஷ்ஃபீன், ரப்பே நான் நல்ல சுகமாக வாழ்ந்து கொண்டிருந்தேன், நான் நோயாளியாக ஆகிவிட்டேன், நன்றாக சுற்றி கொண்டிருந்தேன், நன்றாக ஆங்காங்கே சென்றேன் வந்தேன், இன்று ஒன்றும் செய்ய முடியாதவனாக ஓரிடத்திலே நான் படுத்துறங்கிக் கொண்டிருக்கிறேன். அந்த நோயை தந்தவனும் நீதான், அந்த நோயை போக்கக்கூடியவனும் நீதான். எனவே என் இறைவன் எனக்கு நோயை தந்திருக்கிறான், ஃபஹுவ யஷ்ஃபீன், அவனே அந்த நோயை குணமாக்குவான் என்ற நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். அல்லாஹ் தஆலா அவரை பீடித்த நோயிலிருந்து அல்லாஹ் அவரை பாதுகாத்தான். நம்பிக்கை, அதுதான் யகீனன் சாதிகா. அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும்,
யா அல்லாஹ், உறுதியான யகீனை நான் உன்னிடத்திலே கேட்கிறேன். யாரையும் நம்ப கூடாது, யாரிடத்திலும் நம்பிக்கை வைக்க கூடாது. உலகத்தில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்பினங்களில் வைத்திருக்கிற நம்பிக்கையை விட படைப்பாளனாகிய காலிக்குடனான நம்பிக்கையை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போது நிச்சயமாக அல்லாஹ்வுக்கும் எனக்கும் இடையில யாராலும் எந்த தீங்கும் செய்ய முடியாது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, லகத் ஜாஅத்துக்கும் மௌஇதத்தும் மிர் ரப்பிக்கும் வஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் ஸுதூர் வஹுதன் வரஹ்மா லில் முஃமினீன். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல இடங்களிலே இவைகளை எல்லாம் சுட்டி சுட்டி காட்டுகின்றான், திரும்ப திரும்ப சொல்லுகிறான். அல் குர்ஆனை ஓதுவதற்கு எப்படியான நன்மைகள் இருக்கிறதோ, அல் குர்ஆனிலே அலிஃப் என்பது ஒரு ஹரஃப், லாம் என்பது ஒரு ஹரஃப், மீம் என்பது ஒரு ஹரஃப். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு ஹர்ஃப் அல்ல, அதிலே 3 எழுத்துக்கள் உண்டு, ஒரு எழுத்துக்கு 10 நன்மைகள் உண்டு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அலிஃப் லாம் மீம் என்றால் 30 நன்மைகளை அவன் பெற்றுக் கொள்கிறான். இது ரஹ்மா, இந்த உம்மத்தினருக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிற ரஹ்மத். இது எந்த கண்களாலும் பார்க்காத, எந்த மனித உள்ளத்தினாலும் சிந்தித்து பார்க்க முடியாத, எந்த எழுத்தாளர்களினாலும் அதனை வர்ணித்து எழுத முடியாத அந்த பிரமாண்டமான சுவர்க்கத்தை அல்லாஹ் இந்த உம்மத்தினருக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் என்றால், இந்த உம்மத்தில் எவ்வளவு நன்மைகளை செய்து கொண்டு அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். ஆக மொத்தத்தில் இந்த உம்மத்தினுடைய ஆயுட்காலம் கூட 60 வருடங்கள் 70 வருடங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம் முன்னால் வாழ்ந்து சென்ற உம்மத்தினர்கள் எல்லாம் 900 வருடங்கள் 600 வருடங்கள் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள், சரித்திரம் படைத்திருக்கிறார்கள். நம் உம்மத்துடைய ஆயுட்காலம் 60 வருடங்கள் 70 வருடங்கள் என்று சொன்னார்கள். 60 வருட வாழ்க்கையில் அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு எப்படியான நன்மைகளை செய்ய வேண்டும், முடியுமா? சொன்னாங்க நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று சொல்லுங்கள், உங்களுடைய சுவர்க்கத்தில் ஒரு மரம் நாட்டப்படும் என்று சொன்னார்கள். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று சொல்லுங்கள், சுவர்க்கத்தினுடைய பொக்கிஷங்களை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் என்று சொன்னார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சிற்சில அமல்கள், சிறிய சிறிய அமல்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா மலைகளைப் போல நன்மைகளை எங்களுக்கு தருவதாக வாக்களித்திருக்கின்ற ஒரு கைர உம்மத்தாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் அலிஃப் என்பதற்கு அல்லாஹ் தஆலா தருவது 10 நன்மைகள், லாம் என்பதற்கு 10 நன்மைகள், மீம் என்பதற்கு 10 நன்மைகள். ஆக மொத்தத்தில் இந்த உம்மத்தினருக்கு ரஹ்மத்துடைய நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினராக நாம் பிறந்திருக்கிறோம் என்பதற்காக அல்லாஹ் தஆலா அளவு கடந்த நன்மைகளை அள்ளி தருகின்ற ஒரு சமுதாயம் நாங்கள். அதை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோமா என்பது அங்கே உள்ள கேள்வியாகும். அதனால் அல்லாஹ் சொன்னான், ரஹ்மா, இந்த குர்ஆனை உங்களுக்கு ஒரு ரஹ்மத்தாக நான் தந்திருக்கிறேன், அதே நேரத்தில் ஷிஃபா, உங்களுடைய நோய்க்கான மருந்தாகவும் இதை நான் தந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆக ஓதக்கூடிய அளவுக்கு அதிலிருந்து ஷிஃபாவை, நிவாரணத்தை பெற்றுக்கொண்ட மனிதர்கள் எம்மில் எத்தனை பேர் இருக்கிறோம் என்பதை அனுபவ ரீதியாக நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய நெஞ்சிலே நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டி இருக்கிறது. ஓதுகின்றோம், மாஷா அல்லாஹ், ஓதுவதில் எந்த குறையும் கிடையாது, ரஹ்மத்தாக நாம் பெற்றிருக்கிறோம். இதே நேரத்தில் அல்லாஹ் சொல்லுகிறானே, ஓதுவதற்கு மட்டுமல்ல, அதிலே உங்களுக்கு மருந்தும் இருக்கிறது, உங்களுடைய நோய்க்கு அதிலே மருந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறானே, அந்த நோய்க்கான மருந்தாக இந்த குர்ஆனை நாம் பிரயோகிக்கிறோமா, பயன்படுத்துகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த அல் குர்ஆனில் எங்களுக்குரிய மருந்தையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். ஒவ்வொரு நாள் தொழுகையிலும் பரலான தொழுகைகள் ஓதுவதை போல சூரா ஃபாத்தியாவுக்கு பிறகு இன்னுமொரு ஆயத் இருக்கிறது, அதுதான் ஆயத்துல் குர்சி. அல்லாஹ் தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கிய ஒரு மகத்தான ஒரு ஆயத்துல் குர்சி. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்று ஆரம்பிக்கக்கூடிய ஆயத்துல் குர்சி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் அதை ஓதுகின்றாரோ அவருடைய உள்ளத்தில் நிஃபாக் தன்மையிலிருந்து அல்லாஹ் அவரை பாதுகாப்பான் என்று சொன்னார்கள். ஆயத்துல் குர்சியை ஓதுகின்ற இடத்தில் அல்லாஹ்வுடைய மலக்கு ஒருவரை அல்லாஹ் சாட்டுகின்றான், அனைத்து தீங்கிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பதற்காக.
சொன்னாங்க, யார் ஒருவர் இரவையிலே தூங்க செல்வதற்கு முன்னால் உதுவெடுத்து கொண்டு ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொண்டு படுக்கின்றாரோ, மறுநாள் காலையை அடைகின்ற வரைக்கும் ஒரு மலக்கை அல்லாஹ்வுடைய தலைமாட்டிலே சாட்டி விடுகின்றான். அவருக்கு எந்த ஷர்றுகளும் தீங்குகளும் ஆபத்துக்களும் ஷைத்தானுடைய தீண்டுதல்களும் வராது என்று அல்லாஹ்வுடைய நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நோயாளிகளுக்கு அது ஒரு ஷிஃபாவாக அல்லாஹ் தஆலா ஆயத்துல் குர்சியை வைத்திருக்கின்றான். நம் முன்னோர்களான நல்லோர்கள் அதனைத்தான் ஓதினார்கள். மருந்துக்காக அவர்களுடைய நேரத்தை காலத்தை குர்ஆனோடு அவர்கள் செலவழித்தார்கள். நம்பிக்கை, ஈமான், யகீனோடு, முழுமையான உறுதியான அசைக்க முடியாத நம்பிக்கையோடு அதை ஓதினார்கள். அல்லாஹ் தஆலா அவருடைய வாழ்க்கையில் இதனை பிரதிபலிப்பாக அல்லாஹ் கொடுத்தான். ஆக சூரா ஃபாத்திஹாவை போல ஆயத்துல் குர்சியும் மனிதர்களுக்கு, நோயாளிகளுக்கு, உடல் ரீதியான நோய்க்கும் உள ரீதியான நோய்க்கும் நிவாரணமாக இருக்கிறது. மூன்றாவதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் ஒவ்வொரு நாள் ஃபஜ்ருக்கு பிறகும் மக்ரிபுக்கு பிறகும் குல் ஹுவல்லாஹு அஹத் 3 தடவைகள், குல் அஊது பிரப்பில் ஃபலக் 3 தடவைகள், குல் அஊது பிரப்பின் நாஸ் 3 தடவைகள் ஓதிக்கொள்கின்றாரோ, அவருடைய கல்வை அல்லாஹு தஆலா பொறாமையிலிருந்து பாதுகாப்பான். நான் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுவதிலிருந்து அல்லாஹ் என்னை பாதுகாப்பான். மற்றவர்களுடைய பொறாமையிலிருந்து அல்லாஹ் என்னை பாதுகாப்பான். கண்ணூரிலிருந்து அல்லாஹ் என்னை பாதுகாப்பான். நான் மற்றவர்களை பார்த்து கண் வைப்பதிலிருந்து அல்லாஹ் என்னையும் பாதுகாப்பான். மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத், பொறாமைக்காரன் எப்போது பொறாமைப்படுகிறான் என்பது நமக்கு யாருக்கும் தெரியாது. அதனால நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உள நோயிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த 3 சூறாக்களையும் ஃபஜ்ருக்கு பிறகு 3 தடவைகள், அதே போல மக்ரிபுக்கு பின்னால் 3 தடவைகள் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். தன் பிள்ளையான மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், உன் உடல் நோயையும் உன் உள்ளத்தில் இருக்கின்ற நோய்களுக்குமான மருந்தாக இந்த ஆயத்துக்களை ஓதிக்கொள் மகளே என்று தன் மகளுக்கு வசியத்து செய்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நம் முன்னோர்களான நல்லோர்கள் சலஃபு சாலிஹீன்கள் குர்ஆனை அதிகமாக ஓதுவார்கள். ஓதி முடிச்சதோட ஸதகல்லாஹுல் அஸீம் என்று சொல்லி குர்ஆனை மூடிவிட்டு உடனே எழுந்து சென்று விட மாட்டார்கள். குர்ஆன் ஓதி முடித்ததற்கு பிறகு ஒரு அருமையான கருத்தாளமிக்க ஒரு துஆவை ஓதிக் கொள்ளுவார்கள். அந்த துஆவினுடைய கருத்தை கொஞ்சம் விளங்கிக் கொள்வீர்களேயானால், இவ்வளவு காலமும் இந்த துஆவை நான் ஓதாமல் விட்டு விட்டேனே என்று கை செய்தப்படக்கூடியவர்கள் நம் மத்தியில் இருப்பார்கள். அந்த துஆ என்ன தெரியுமா? அல்லாஹும்ம ஜஅல்ஹு நூரன் லிபஸரி, யா அல்லாஹ், அல் குர்ஆனை நான் ஓதிக்கொண்டிருக்கிறேனே, என்னுடைய கண்கள் அல் குர்ஆனுடைய வசனங்களை, ஆயத்துக்களை, அல்லாஹுடைய கலாமை பார்த்து கொண்டிருக்கிறதே, இந்த குர்ஆனை பார்க்கக்கூடிய கண்களுக்கு யா அல்லாஹ் நல்ல ஒளியை தருவாயாக. கண் மங்கி விடாமல், கண்ணில் இருக்கின்ற பார்வைகள் குறைந்து விடாமல். இன்றைய கண் நோயினால் மனிதர்கள் எத்தனை பல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால் எத்தனை பல வைத்தியசாலைகளுக்கும் வைத்தியர்களிடத்திலே சென்று அதற்காக வைத்தியங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அன்று வாழ்ந்த மக்கள் கேட்ட துஆ, அல்லாஹும்ம ஜஅல்ஹு நூரன் லிபஸரி, யா அல்லாஹ், குர்ஆனை பார்க்கக்கூடிய இந்த கண்ணை குருடாக்கி விடாதே, பார்வையை மங்கச் செய்து விடாதே, நல்ல ஒளி உள்ளதாக தெளிவான பார்வையை என் கண்களுக்கு தாயா அல்லாஹ். யாருக்கேனும் அவ்வாறான பார்வை குறைவு இருக்கிறதா? குர்ஆனை திறங்கள், அது ஒரு ரஹ்மத்தாக இருக்கிறது. ஓதுவதற்கு வேறு நன்மைகள், சில அமல்களை அல்லாஹு தஆலா இந்த உம்மத்தினருக்கு கண்களால் பார்ப்பதற்கே ரஹ்மத்தா அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதுல பார்த்தாலே நன்மைகள் தரக்கூடிய ஒன்று அல் குர்ஆனை யார் ஒருவர் திறந்து பார்த்தாரோ அதற்கே அவருக்கு நன்மை கிடைக்கும். அது ஒரு இபாதத். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனுக்கு கொடுத்த மகிமைகள், கண்ணியங்கள் ஏராளமாக இருக்கிறது. இரண்டாவது கேட்பார்கள், வஷிஃபாஅன் லிஸத்ரி, என்னுடைய உள்ளத்திற்கு நோய் வந்து விடாமல், அது ஒரு மாரடைப்பாக, ஹார்ட் அட்டாக்காக இருக்கலாம், கேன்சர் நோயாக இருக்கலாம், எந்த நோயாக உள்ள நோயாக இருந்தாலும் சரி, அத்தனை நோய்க்கும் மருந்துண்டு பரிசுத்தமான அல் குர்ஆனில். இதனால் நம் முன்னோர்கள் ஓதினார்கள் துஆவை, அல்லாஹும்ம ஜஅல்ஹு நூரன் லிபஸரி, என் கண்களுக்கு ஒளியை தா இறைவா, வஷிஃபாஅன் லிஸத்ரி, என் உள்ளத்திலே யா அல்லாஹ் இருக்கின்ற நோய்களை குணமாக்கி, என் உள்ளத்தினுடைய நோய்களை குணமாக்கி நல்ல நிவாரணத்தை தருவாயாக. மூன்றாவது, வதிஹாபன் லிஹம்மி வஹுஸ்னி, என் கவலைகளையும்
என் சஞ்சலங்களையும் போக்கிவிடு. வஸையின் பிஹி லிசானி, தெளிவாக அழகாக ஓதக்கூடிய நல்ல குரல் வளத்தை உன்னிடத்திலே கேட்கிறேன். சில மக்கள் பேசினால் அழகாக இன்பமாக இருக்கும். சில மக்கள் குர்ஆனை ஓதுகிற போது லைத்து மற்றவர்கள் கேட்கின்ற அளவுக்கு இனிமையான குரல்களை அல்லாஹ் கொடுப்பான். சில மக்கள் பேசுகின்ற போது அருவருப்பாக இருக்கும். காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு சில மக்களுடைய பேச்சுத்தன்மை இருக்கும். மட்டுமல்ல, சில வயோதிப நிலையை மனிதர்கள் அடைகிற போது தெளிவாக நன்றாக பேசியவர்களுக்கு பேச்சு தடுமாற்றம் வரும். இதை நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. சில மக்களுக்கு வயோதிபத்தின் காரணமாக, முதுமையின் காரணமாக, சில நோயின் காரணமாக பேசி திரிந்தவர்கள், நன்றாக பேசிக் கொண்டிருந்தவர்கள் ஒரு கட்டம் வருகிற போது பேச முடியாத நிலைமைக்கு ஆளாகி விடுவார்கள். திக்கி திக்கி பேச ஆரம்பிப்பார்கள். அதனால வஸையின் பிஹி லிசானி, என்னுடைய நாவை யா அல்லாஹ் அழகாக்கி நல்ல தெளிவான முறையில் ஓதக்கூடிய பேசக்கூடிய நல்ல தெளிவான அழகான என்னுடைய பேச்சாற்றலை தருவாயாக. வஜம்மில் பிஹி வஜ்ஹி வஜஸதி, என்னுடைய முகத்தையும் என்னுடைய உடம்பையும் யா அல்லாஹ் அழகாக்குவாயாக. அல்லாஹும்ம ஆனிஸ் வஹஷதி ஃபீ கப்ரி, நான் ஓதக்கூடிய இந்த குர்ஆனை என்னுடைய கபருக்கு யா அல்லாஹ் நீ ஒளியாகவும் என் தலைமாட்டுக்கு அருகாமையில் எனக்கு துணையாகவும் ஆக்கி வைப்பாயாக. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கபர் என்பது வெறுமையின் வீடு. அதுல யாரும் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய முடியாது. கபருக்குள் என்ன இருக்கிறது? புழுக்கள் இருக்கிறது, பூச்சிக்கள் இருக்கிறது, விஷஜந்துக்கள் இருக்கிறது. அங்க என்ன நடைபெறும் யாருக்கும் தெரியாது. கண்டவர்கள் அனுபவித்தவர்கள் வந்து சொன்னது கிடையாது. எல்லாம் நம்பிக்கை. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னதை ஏற்றிருக்கிறோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை கேட்டு பயம் உள்ளமும் உடலும் நடுங்கிக் கொண்டிருக்கிறது. சொன்னாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் ஒருவர் குர்ஆனை அதிகமாக ஓதுகிறாரோ அந்த குர்ஆன் அவருடைய தலைமாட்டுக்கு அருகாமையில் கபரில் கொண்டு வந்து வைக்கப்படும். அது இருட்டறையாக இருக்காது, வெளிச்சம் உள்ள பிரகாசம் உள்ளதாக இருக்கும், நாற்றம் உள்ளதாக இருக்காது, நல்ல நறுமணம் வீசக்கூடியதாக அந்த வீட்டை அல்லாஹ் ஆக்கி கொடுப்பான். அதனால நம் முன்னோர்கள் கேட்பார்கள், அல்லாஹும்ம ஆனிஸ் வஹஷதி ஃபீ கப்ரி, யா அல்லாஹ் என்னுடைய கபரை வெறுமை உள்ளதாக, என்னை தனிமையான வீடாக ஆக்கி விடாதே. இந்த குர்ஆனை கொண்டு யா அல்லாஹ் என்னுடைய கபருடைய வாழ்க்கை எனக்கு பிரகாசம் உள்ளதாக்கி தருவாயா. அல்லாஹும்ம ரஹம்னி பில் குர்ஆன் அலீம், இந்த குர்ஆனை கொண்டு துனியாவுடைய வாழ்க்கையிலும் எங்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக, ஆகிரத்திலும் ரஹ்மத் செய்வாயாக என்று அழமான துஆக்களுடையதாக இதை கேட்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இறுதியாக நம் முன்னோர்களான நல்லோர்கள், இந்த சபையில இருக்கக்கூடிய நம் மூத்தவர்கள், நம் மத்தியில இருக்கக்கூடிய குர்ஆனோடு இருக்கின்ற இந்த தொடர்பு மாஷா அல்லாஹ் 50 வருடங்கள் 60 வருடங்கள் 70 வருடங்களாக நாம் ஓதிக்கொண்டிருக்கிறோம். எம் மத்தியிலே ஓதக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கத்தான் செய்கிறார்கள். அதே போல அந்த குர்ஆனில் இருக்கின்ற இந்த முக்கியமான சூறாக்களை அருமருந்தாக நாங்கள் பாவிக்க வேண்டும். அதற்கு உறுதியான ஈமான் வேண்டும். ஆனால் இன்றைய வரக்கூடிய காலகட்டத்திலேயும் சிறார்களான இளவயது மாணவர்கள், நம் பிள்ளைகள், அவர்களுடைய எதிர்காலத்திலும் இந்த குர்ஆனை ஓதுவதற்கு மாத்திரமல்ல, அதை சிந்திப்பதற்கும் அதனுடைய கருத்துக்களை விளங்கி உணர்ந்து ஓதுவதற்கும், அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முக்கியமான சூறாக்களை அருமருந்தாக ஷிஃபாவாக அதை வாழ்க்கையில் ஓதி அனுபவ ரீதியாக பெற்றுக்கொள்வதற்கு எம் பிள்ளைகளுக்கு நாங்கள் பயிற்சி அளிக்க வேண்டும். இவ்வாறான நல்ல குர்ஆனுடைய பரம்பரையாக வாழ்ந்து மரணித்து நாளை மர்மை நாளில் அந்த பரிசுத்தமான அல் குர்ஆனுடைய ஷஃபாஅத்தை பெறுவதற்கு யா ரஹ்மானே நம் அனைவருக்கும் கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் மனைவி மக்கள் குடும்பத்தார்கள் முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இந்த பள்ளியை சுற்றி அடங்க பெற்றிருக்கிற மண்ணறை வாசிகளுடைய கபர்களை சொர்க்கத்தின் பூஞ்சொலியாக்கி வைப்பாயாக. இந்த மஸ்ஜிதினுடைய ஸ்டாஃபர்களுக்கு, ஃபவுண்டர்ஸ்களுக்கு யா அல்லாஹ் ரஹ்மத் செய்வாயாக. எங்களில் இருக்கின்ற நோயாளிகளுக்கு உடல் சுகத்தை கொடுத்தல்வாயாக. எங்களை விட்டு மரணித்தவர்கள் அனைவர்களுக்கும் சொர்க்கத்தினுடைய கூலியை கொடுத்தல்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகள் நீ தந்த செல்வங்கள் நாளை கியாமம் வரைக்கும் அவர்கள் எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹான சந்ததிகளாக கல்வியிலும் வாழ்க்கையிலும் செல்வத்திலும் உயர்ந்து வாழ்வதற்கு வளர்வதற்கு யா அல்லாஹ் நீ ரஹ்மத் செய்வாயாக. எங்களுடைய வியாபாரத்திலும் குடும்பத்திலும் யா அல்லாஹ் நீ பரக்கத் செய்வாயாக.
அனைத்து விதமான ஆபத்துக்களில் இருந்தும் ஷர்றுகளிலிருந்து நம் அனைவர்களை நீ பாதுகாப்பாயாக. கடந்த காலங்களை விட எதிர்வருகின்ற காலங்கள் நம் அனைவருக்கும் விமோசனம் உள்ள சுபீட்சத்துக்குரிய நல்ல காலமாக்கி தருவாயாக. புனிதமான ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றுவதற்கு இந்த வருடம் யாரெல்லாம் செல்லுகிறார்களோ அவருடைய ஹஜ்ஜுகளை ஹஜ் மப்ரூரானதாக கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையிலே யா அல்லாஹ் நாட்டுக்கும் வீட்டுக்கு வந்து சேர தௌஃபீக் செய்வாயாக. அந்த ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றுவதற்கு யாரெல்லாம் எதிர்காலத்தில் செல்வதற்கு நீயத்தோடு முயற்சியோடு ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தல்வாயாக. மௌத்து வரைக்கும் முன்னை சுஜூது செய்து அமல் செய்யக்கூடிய ஈமானையும் உடல் சுகத்தையும் தந்தல்வாயாக. திடீர் மௌத்திலிருந்து நம் அனைவர்களை நீ பாதுகாப்பாயாக. அனைத்து முசீபத்துகளிலிருந்து நம் அனைவர்களையும் பாதுகாப்பாயாக. எம்மை போல உலகளாவிய ரீதியிலே வாழுகின்ற எம் இஸ்லாமிய உறவுகள் அனைவர்களை நிம்மதியாக வாழ்வதற்கு யாழ்லா நீ தௌஃபீக் செய்வாயாக. அவர்களை பீடித்திருக்கிற அச்சம் சூழ்நிலைகளிலிருந்து அவர்களை நீ பாதுகாப்பாயாக. எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வாயாக. எங்கள் அனைவர்களையும் நீ விரும்பக்கூடிய சாலிஹான நல்லடியார்களை வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் நீ தௌஃபீக் செய்வாயாக. வா ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا وحبيبنا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فيا عباد الله اتقوا الله فإن التقوى تدخلكم في الجنة وتبعدكم عن النار. فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى إياك نعبد وإياك نستعين. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات وذكر الحكيم واستغفروا إنه هو الغفور الرحيم ورب حليم. اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا الحمد لله حمدا كثيرا كما أمر وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إرغاما لمن جاهد به وكفر وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله سيد البشر صلى الله على سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه ما اتصلت به عين بنظر. أما بعد أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. واعلموا عباد الله أن الله تعالى قد أمركم أمرا عميما بدأ بنفسه تعظيما وثنى بملائكة المسبحة بقدسه تكريما فقال جل جلاله عظيما إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما فأجيبوا إلى ما دعاكم الله إليه وصلوا وسلم على سيدنا محمد وآله الأطهار وأصحابه الأخيار ورضي الله عن الخلفاء الراشدين ذوي الفخر والثني ساداتنا أبي بكر الصديق رضي الله عنه وعمر بن الخطاب رضي الله عنه وعثمان بن عفان رضي الله عنه وعلي بن أبي طالب رضي الله عنهم ورضوا عنه وعن ستة الباقين من العشرة المبشرين وعن التابعين واتبع التابعين لهم بإحسان إلى يوم الدين وعن سبطين شهيدين الكريمين سيدي شباب أهل الجنة سيدنا الحسن والحسين رضي الله عنهما وعن الزهراء البطول فاطمة بنت الرسول صلى الله عليه وسلم ورضي الله عن الإمامين المطهرين عن العدناس عمي نبيك حمزة والعباس رضي الله عنهما وعن أزواجه الطاهرات أمهات المؤمنين وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات
اللهم اعز الإسلام والمسلمين، اللهم اصلح أحوال المسلمين في كل مكان، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم لا تشوي خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم الجبار يذكركم واشكروا ويزدكم ويهدكم ولذكر الله أكبر والله يعلم.